ஆன்மீகம் முத்தமிழில் தொப்புள் கொடி முதல் கருவறை வரை. ஆன்மீக முத்தமிழில் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் என்ற 3 பாலினமும் தாய்மை உணவாக தொப்புள் கொடியிலிருந்து எடுத்துக்கொள்கிறது. இதேபோல ஆலயத்தில் கொடிமரம் என்று மூலவருக்கு எதிர்முனையில் வைக்கப்பட்டிருக்கும். இதில் மனிதனுக்கு சிரசு ஞானத்தை வளர்க்கக்கூடியது. இதை ஞானசக்தி என்றும், கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேலே செரிமான உறுப்புகள் இதயம், நுரையீரல், பெருகுடல், சிறுகுடல் இதை கிரியாசக்தி எனவும், இடுப்புக்கு கீழே பாதம் வரை இச்சாசக்தி இனவிருத்திக்கு உள்ளது என்ற அடிப்படையில் தாய்மைக்கும் ஆலயத்திலுள்ள கொடிமரத்துக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த அடிப்படையில் மேல்தட்டு ஞானசக்தி ஆலயத்தில், நடுப்பகுதி கிரியாசக்தி, கீழ்ப்பகுதி இச்சாசக்தி. இதே அடிப்படையில் தாய்மையின் கருவறையிலிருந்து உருவாகும் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் சிரசு ஞானசக்தி, கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேலே உள்ளது கிரியாசக்தி, இடுப்பு கீழேருந்து பாதம் வரை இச்சாசக்தி இனவிருத்தியை குறிப்பது. இதிலிருந்து நேராக கருவறையில் கலசத்தில் விடும் நேர்கோட்டு பாதையில் இருக்கும். அதே போல் தாய்மையின் கருவறை என்பதும் ஆலயத்தின் மூலவர் இருக்கிறதும் கருவறை என்றும் வேற்றுமையில் ஒற்றுமையாக மனிதனே வைத்திய முறையில் ஆன்மீக முத்தமிழில் நம் முன்னோர்கள் ஆலயங்களில் வழிபாடுகளை கடைபிடிக்கப்பட்டுள்ளன. அதாவது தாய்க்கு தொப்புள் கொடி, ஆலயத்தில் கொடிமரம், அதற்கு மேலே உள்ள 3 தட்டுகள் ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி. இதேமாரி ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் கடந்த தாய்மை வயிற்றில் உள்ள கருவறையில் குழந்தைக்கும் உண்டு. இங்கே தாய்மை இருப்பிடம் கருவறை, மூலவர் இருப்பிடமும் கருவறை. வேற்றுமையில் ஒற்றுமை. மனிதர்களுக்கும் ஆலயங்களுக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை. 16 திதி அடிப்படையிலும் 12 ராசி அடிப்படையிலும் தட்பவெப்பநிலை மாறுபடும். இந்த அடிப்படையில் வைத்திய முறையில் 12 குணங்கள் கொண்டது மனிதனுக்கு ராசி பலன். அதே மாதிரி தட்பவெப்பநிலையில் பாதிக்கும் கலசங்கள், ஆலயத்தில் உள்ள சிற்பங்களை பராமரிப்பதற்கும் 12 முறைக்கு ஒரு முறை வருஷாபிஷேகம் கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. இங்கே ராசி 12, ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தின் ஆண்டுகளும் 12. வேற்றுமையில் ஒற்றுமை. தாய்மையின் கருவறையிலிருந்து வெளியேறும் சிசைக்கு கன்னிக்குடம் உடைதல் என்பது சிறப்பாக கருதப்படுகிறது. ஆலயத்திலும் கும்பாசத்தில் நீர் போன்ற கலசத்தில் உள்ள நீரை விட்டு குடம் முழுக்கு என்று வேற்றுமையில் ஒற்றுமையில் தேகம் ஆன்மா இரண்டும் சமம் என்ற அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழில் கணக்கிடப்படுகிறது. இல்லத்திலும் சரி, ஆலயத்திலும் சரி, ரிக், சாம, அஜுர், அதர்ம வேத அடிப்படையில் நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள், அபசகுன நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. எப்படி என்றால், அறநெறிப்படியில் போர்க்கால அடிப்படைகள் முடியாட்சியிலும் குடியாட்சியிலும் ரிக் வேத அடிப்படையில் முறையாக ஊந்தப்பட்டும் ஊக்கப்படுத்தப்பட்டும் உயரிய விஜயம் கொள்ளும் அடிப்படையிலும் செயல் வினைத்திரைகளை சார்ந்து வரையறுக்கப்பட்டது ரிக் வேதம். எந்த அடிப்படையில் முடியாட்சி குடியாட்சி இருக்க வேண்டும் என்பதை குறிப்பதே ரிக்வேதம். இதனையே இல்லறத்திலும் உறவு அடிப்படையில் யார் யார் எந்தெந்த கடமைகளை செய்வது என்று வரையறுக்கப்படுகிறது. சாமவேதம் துதிப்பாடல்களை கொண்டு அடிப்படையாக எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற விதி கடைபிடிக்கப்படுகிறது. 3வது அஜுர்வேதம் யாகங்களின் அடிப்படையில், அதாவது பஞ்சபூதங்கள் விண், மண், நீர், காற்று, நெருப்பு அடிப்படையில் யாகங்களை வளர்த்து எந்த அடிப்படையில் செய்யப்பட வேண்டும் என்ற விதிமுறைகளை கூறுவது அஜுர்வேதம். மந்திர தந்திர ஆய கலைகள்
என்ற அடிப்படையில் எவ்வாறு அறநெறி அடிப்படையில் கையாள வேண்டும் என்பதை குறிப்பிடுவது அதர்ம வேதம். இல்லறத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆலயத்தில் உறவுக்காரர்களைப் போல பத்திரிக்கை வைக்கிறோம், அழைப்பு விடுக்கிறோம். அதே அழைப்பை ஏற்று தெய்வங்கள் உறவுக்காரர் அடிப்படையில் நம் இல்லம் தேடி வருவதாக கருதப்படுகிறது. நாம் கொடுக்கும் பொருளாதார அடிப்படையில்தான் ஆலயங்களில் பூஜை, வழிபாடு முறைகள், நெய்வேத்தியங்கள் படைக்கப்படுகிறது. ஆகையினால் தெய்வம் நமக்கு உறவு என்ற முறையில், அதாவது நம் முன்னோர்கள் அவர்கள் சொன்னதை தான் நம்ம கடைப்பிடிக்கும். எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த பூஜை செய்யணும், எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த பூஜை செய்யக்கூடாதுன்னு. இந்த அடிப்படையில் தான் தட்பவெப்ப அடிப்படையில் 16 திதி 12 ராசிகள் அடிப்படையில் விழாக்கள் நடக்கும்போது தெய்வங்களுக்கு அழைப்புதல் அழைக்கிறோம். அதே தருணம் இல்லறத்தில் துயர சம்பவம் நடக்கும் பொழுது அதே நம் மூதாதையர் என்ற தெய்வம் நம் இல்லத்திற்கு தேடி வரும் என்பதை அறிகுறியாகவே அபசகுன நிகழ்ச்சி காலங்களில் அந்த இடத்தில் உள்ள ஆலயத்தை மட்டும், எல்லா ஆலயத்தையும் கிடையாது, உறவு என்ற அடிப்படையில் நம் பூஜைகள் மண்டாபிடிகள் செய்வோம். அந்த அடிப்படையில் அந்த ஊர் அந்த ஆலயங்களில் உள்ள தெருக்களில் உள்ள நிகழ்ச்சி அபசகுன நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நடை சாத்தப்படும். காரணம், அந்த அபசகுன நிகழ்ச்சிக்கு தெய்வமே வந்து கலந்து கொள்வது போல் அறநெறி முறையில் வழிபாடுகள் கடைபிடிக்கப்படுகிறது. திருமணத்தின் போது பத்திரிக்கை வைக்கும்போது எப்படி தெய்வம் வந்து கடைபிடிக்குதோ அதே உறவு அடிப்படையில் தான் அபசகுன நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறது. அதனால் ஆலயத்தில் இல்லை வந்து யாரும் வீணாக அழைக்க வேண்டாம், நான் அந்த அபசகுன நிகழ்ச்சிக்கு நானும் கலந்து கொள்கிறேன் என்பதை குறிக்கவே அபசகுன நிகழ்ச்சிக்கு ஆலயங்களில் வழிபாடு முறையில் நடை சாத்தப்படுகிறது. அபசகுன நிகழ்ச்சிக்குள்ள நிகழ்ச்சிகளை முடித்த பின் மீண்டும் நாம் எப்படி குளிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறோமோ அதே மாதிரி சாமியை அபிஷேகம் செய்கிறோம். நாம் குளிக்கிறோம், சாமியை அபிஷேகம் பண்ணுறோம். இடத்துக்கிட பொருள் அடிப்படையில் உச்சரிப்பு மாறுபடும், ஆனால் பொருள் எல்லாம் ஒன்று தான். மேலும் நினைவுக்காக காஞ்சியில் காஞ்சி பெரியவர் காலம் தவறிய காலத்தில் அந்த காஞ்சி காமாட்சி கோயில் மட்டும் நடை சாத்தப்பட்டது. பிற கோயிலில் உள்ள காமாட்சி என்ற பெயர் உள்ள ஆலயங்கள் பிற மாநிலத்தில் உள்ள இங்கேயும் சாத்தப்படல. காரணம், அந்த காமாட்சி அம்மனுக்கு அந்த காஞ்சி பெரியவர் செய்த காரியங்கள் அடிப்படையில் தாய் மகனுக்குள்ள உறவு என்ற அடிப்படையில் சுப நிகழ்ச்சி நடக்கும் பொழுது எப்படி கலந்து கொண்டதோ அதே மாதிரி அபசகுன நிகழ்ச்சி நடக்கும்போதும் கலந்து கொள்கிறேன், நீங்கள் வந்து என்ன தரிசனத்திற்கு அழைக்க வேண்டாம், வீணாக வந்து செல்ல வேண்டாம் என்பதற்காகவே நடை சாத்தப்படுகிறது. அந்த அபசகுன நிகழ்ச்சிக்குள்ள நிகழ்ச்சிகளை முடித்த பின்னு நாம் எப்படி நீராடி சுத்தப்படுத்தி ஆலயத்தை இல்லறத்துக்கு செல்கிறோமோ அதே போலவே தெய்வங்களும் அபிஷேகம் என்ற அடிப்படையில் நமக்கு நீராடல், தெய்வங்களுக்கு அபிஷேகம் அடிப்படையில் பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் கடைபிடிக்கப்படுகிறது. காரணம், அவர்கள் நம் முன்னோர்கள் என்ற அடிப்படையில் உறவுக்காரர் என்ற அடிப்படையில் அந்தந்த ஆலயங்கள் அந்தந்த ஊர்களில் அந்தந்த பகுதி மக்களின் செயல்பாட்டுக்கு அடிப்படையில் செயல்படுகிறது. இதில் கெட்ட குணம் நல்ல குணம் என்று கிடையாது. மகப்பேறு அடையும் போது உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும். மரணம் அடையும் போது உடல் ரீதியாக ஏற்கனவே சொன்ன போல 12 ராசி 16 திதி அடிப்படையில் மாற்றங்கள் ஏற்படும். இதை சமம் செய்யவே தெய்வங்களும் நம்மிடம் வந்து கலந்து கொள்கிறது என்பதை குறிக்கவே ஆன்மீக முத்தமிழர்கள் வழிபாட்டு முறையில் நடை சாத்துதல், அபிஷேகம் பண்ணுதல், புறப்பாடு செய்தல் என்ற அடிப்படையில் செய்யப்படுகிறது. இதில் யாரையும் யாரும் அடிமைப்படுத்துவதும் இல்லை. ஒரு பிறப்பு இறப்பை தெய்வம் உதாசீனப்படுத்தவும் இல்லை. நம்மை போல உறவுக்காரர் போல அந்த பகுதியில் உள்ள ஆலயங்கள் மட்டும், பிற ஆலயங்கள் இல்லை. எந்த பகுதியில் சுப அபசகுன நிகழ்ச்சி நடக்கோ அந்த ஆலயத்தில் உள்ள தெய்வங்கள் மட்டும் கலந்து கொள்ளும். காரணம், நாம் கொடுக்குற பொருளாதார அடிப்படையில் தான் அந்த பகுதியில் உள்ள அந்த ஆலயத்துக்கு பூஜை புனஸ்காரங்கள் நடக்கிறது. அப்படிங்கும்போது அதுவும் நமக்கு உறவு என்ற அடிப்படையில், அதாவது நம் முன்னோர்கள் என்ற அடிப்படையில் கலந்து கொள்வதாகவே ஆன்மீக முத்தமிழில் சூட்சமமாக வழிபாடு முறையை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
இதில் யாரையும் அடிமைத்தனமில்லை, பாகுபாடு கிடையாது. வேற்றுமையில் ஒற்றுமை. இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்தமிழில் 16 வகை திதிகள் மாறும்போது உடலில் பருவ மாற்றங்கள், நிகழ்ச்சிகள், உயிரணுக்கள், இன்ன பிற நிகழ்வுகள் மாறுதும். இதற்கு ஏற்ற உணவுகளை உண்டு வைத்திய முறையில் கடைபிடிக்க வேண்டும். அதனால தான் முடியுங்கிறனால நிலாவில் காலை வச்சான், முடியாதுங்கிறனால நாம் நிலாச்சோறு சாப்பிட்ருக்கோம். காரணம், நிலாவில் காலை வைக்கலாம், அது என்னதுன்னா நம்ம மனிதன் உயிரோடு போய் இன்னும் காலை வைக்கலை. உலோக அலங்களை சார்ந்த பொருளை எந்திரம் அடிப்படையில் கால் பகுதி இதைத்தான் செஞ்சுருக்கிறாங்க. முழுமையாக இன்னும் யாருமே செயல்படுத்தலை, அங்கே தங்கலை, வாழலை. நாம் வாழறது பூமி. அதுக்கு ஏற்ற கதிர்வீச்சு என்ன வருதோ அதற்கு ஏற்றபடி தான் வாழணும் என்று 16 வகை திதிக்கு உணவுகளை உண்கிறோம். இதைத்தான் முடியும் என்று காலை வச்சான். இது வெள்ளைக்காரன் ஆங்கிலேயர்கள் செஞ்சது. ஆனால் இன்னும் தமிழன், அங்கே நமக்கு வாழக்கூடிய போதுமான வசதிகள் இல்லை, நாம் வாழறது பூமி, முதல்ல இந்த வாழ்க்கையை நிறைவேற்றுவோம், அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்துக்கலாம் என்ற சூட்சம அடிப்படையில் தான் நிலாச்சோறு என்ற 16 வகை திதி, ஏகாதசி, அமாவாசை, சஷ்டி, சங்கட சதுர்த்தி என்ற அடிப்படையில் உணவு பரிமாற்றங்கள் மாற்றி உணவே வைத்திய முறையை கடைபிடிக்கப்படுகிறது ஆன்மீக முத்தமிழில். பூமி என்பது தனி கோள் அல்லது கிரகம் அல்லது உலகம் அல்லது படைப்பு. அதில் வாழக்கூடிய மனிதர்களாகிய நாம், ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர், பிற உயிரினங்கள் எந்த உணவு எடுக்கும், எந்த உணவு எடுக்கக்கூடாது என்பதை வழிபாட்டு முறையில் கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் பூமியை சுற்றி பிற கோள்களும் சுழலுகிறது. அந்த கோள்களின் கதிர்வீச்சும் படும். சூரியன் மத்தியில் இருக்கும் பொழுது சூரியனின் இடமிருந்து வலமாகவும் மீண்டும் வலமிருந்து இடமாகவும் பூமி, சந்திரன், சனி, செவ்வாய் போன்ற கோள்கள் சுழன்று வருகிறது. இதையே தட்சநாயனம், உத்தராயணம் என்று கணக்கிடப்படுகிறது. அதாவது சூரியன் மத்தியில் இருக்கும்போது வலது பக்கத்தில் இருந்து சூரியன் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கம் பார்க்க நோக்கி நகருகிறது. அந்த மாதம்தான் உத்தராயணம். அது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி. இது உத்தராயணம். சூரியனின் வலது புறத்தில் இருந்து இடதுபுறமாக செல்கிறது. மீண்டும் சூரியனின் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக பின்புறத்தின் வழியாக சுற்றுகிறது. அதை தட்சநாயனம் என்பார்கள். அது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இந்த அடிப்படையில் சூரியன் மத்தி, அதன் வலதுபுறம், இடதுபுறம், முன்பகுதி, பின்பகுதி, இந்த அடிப்படையில் ஆலயங்கள் இன்றும் வழிபாடு கடைபிடிப்பதை கண்டு காணலாம். எப்படி என்றால், சூரியன் நேர் பாதையில் நேர் முகத்துக்கு, அதாவது நாம் தான் சூரியன் நினச்சிக்கிட்டு நம்ம முகத்துக்கு நேராக பூமி என்பதை வரும்போது சித்திரை மாதம் வருது. அப்போது நேருக்கு நேர் பூமி, சந்திரன் கதிர்வீச்சுகள் வரும்போது வெப்பம் பூமியில், நாம் வாழக்கூடிய பூமியில், பிற கோள்களை பற்றி கணக்கிடக்கூடாது. அதைத்தான் சித்திரை மாதம் என்று தமிழ் மாதமாக, முதல் மாதமாக கணக்கிடப்படுகிறது. இதன் மூலம் சித்திரை திருவிழா எடுக்கப்படுகிறது. சித்திரை மாதம் எல்லா ஆலயங்களின் வழிபாடுகள் அன்ற நாள் முழுவதும் திறந்தே இருக்கும். இது சூரியனின் நேர், அதாவது முகத்துக்கு நேராக பூமி வருகிறது. அப்புறம் இடதுபுறமாக வடதுருவம். வடதுருவம் ஈர்ப்புத்தன்மை கொண்டது. இது தட்சநாயனத்தின் முடிவு காலம். அப்போது ஆடி மாதம் ஆனியில் முடிஞ்சு ஆடியில் ஆரம்பிக்கும். அப்போ இடதுபுறத்திலிருந்து சூரியன் பின்புறத்துக்கு பூமி சுற்றி வருது, முதுகுப்புறம்னு வச்சு எடுத்துக்கலாம். ஆடி மாதமும் வழிபாட்டு முறைகளில் ஆலயங்களில் நட திறந்தே இருக்கும். சித்திரை மாதம் அடுத்தது ஆடி மாதம் நட திறந்திருக்கும் வழிபாட்டு முறை. காரணம், சூரியனின் இடது பக்கம் பூமி பெயருது. அப்போ சாய்ந்த இது முடிஞ்சு உத்தராயணம் முடிவுக்கு வருது. ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி
இந்த 3 மாதத்தில் சூரியனை பின்புறம், அதாவது முதுகுப்புறம்னு கணக்கிட்டுக்கலாம். அப்போ வரும்போது மழைக்காலம். ஐப்பசி மாதமும் ஆலயங்களில் நடை திறந்து பூஜை வழிபாடுகள் கடைபிடிக்கப்படுகிறது. சித்திரை மாதம் சூரியனின் முகத்துக்கு நேராக வர்றதுனால சித்திரை மாதம் வழிபாடு. சூரியனின் இடதுபுறம் வட துருவத்துக்கு பூமி வர்றதுனால ஆடி மாதம் முழு வழிபாடு. பூமி சூரியனின் பின்பகுதி முதுகுக்கு நேராக இருந்து கணக்கிட்டுக்கிடுங்க. வரும்போது மழை காலம் ஐப்பசி மாதம். ஆடியிலேருந்து தொடங்கிறது தட்சணாயனம். அடுத்தது ஐப்பசியிலேருந்து புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என்ற ஐப்பசி மாதத்தில் வர்றது. கடைசியில் தை மாதம் சூரியனோட வலதுபுறம் வந்துடுது. இப்போவும் கோயில் நடைகள் பூரா திறந்திருக்கும். பனிக்காலம். சூரியனோட முகத்துக்கு நேராக வருது சித்திரை மாதம், வெயில் அதிகம். அப்போ தமிழர்கள் பூமியில் வாழக்கூடிய ஆன்மீக அடிப்படையில் சித்திரை வழிபாடு. வடதுருவத்துக்கு இடதுபுறம் சூரியத்துக்கு பக்கத்தில் போகும்போது ஆடி மாத வழிபாடு. சூரியன் பின்புறம் முதுபக்கம் போகும்போது ஐப்பசி மாத வழிபாடு. சூரியன் வலது பக்கம் பூமி வரும்போது தட்சணாயனத்தை முடிக்கும்போது தை மாத வழிபாடு. இந்த 4 மாதமும் ஆலயங்களில் நட திறந்து தான் இருக்கும். காரணம், அந்த பாகை அடிப்படையில் சுழலும் போது உடலில் தட்பவெப்ப நிலைகள் மாறுபடும். பனி, வெயில், சித்திரை மாதம், ஆடி காற்று, ஐப்பசி மழை, தை பனி தன் மாற்றுப்பாதையை சுழற்றி வருகிறது. இந்த அடிப்படையில் தான் உத்தராயணம், தட்சணாயனம் கணக்கிடப்படுகிறது. காரணம், நாம் பூமியில் வாழும்போது சூரியன், சந்திரன் போன்ற பிற கோள்களின் கதிர்வீச்சு எப்படிப்படுதோ அதற்கு ஏற்றபடி தான் வாழணுமே ஒழிய சந்திரன் உள்ள கதிர்வீச்சுக்கோ செவ்வாய், புதன் போன்ற கோள்களில் நம்ம வாழலை. பூமியில் வாழ்கிறதுக்கு என்னவோ அதுதான் வழிபாடுவ முடிய எல்லாத்துலேயும் அது இருக்குது, அங்கே போய் செய்கிற மாதிரி இங்கேயும் செய்யலான்னு செஞ்சால் உயிர் வாழ முடியாது என்பதை கணக்கிட்டு ஆலயங்களில் சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை இந்த சுழற்சி முறையை உத்தராயணம், தட்சணாயனம் என கணக்கிடப்பட்டுள்ளது ஆன்மீக முத்தமிழில். இந்த முறையில் சூரியனை சுற்றி பூமி, சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற கோள்கள் சுற்றி வரும்போது அந்தந்த கதிர்வீச்சு அடிப்படையில் பூமியில் படும். இந்த அடிப்படையில் பாகைகள் மாறுபடும். இதையே 60 பாகையாக கணக்கிட்டு தமிழ் மாதங்கள், வருடங்களை 60ஆக கணக்கிடப்பட்டுள்ளது. மாதங்கள் 12, ஆனால் வருடங்கள் 60ஆக கணக்கிடப்பட்டுள்ளது. பாகையும் 60 அடிப்படையில் சாய்ந்த பகுதியில் சுற்றி வருகிறது. ஆகையினாலேயே தமிழன் ஆன்மீக முத்தமிழில் ஆண்டுகளை பூமி அடிப்படையில், பூமியில் வாழ்கிற அடிப்படையில் தான் 60 ஆண்டுகளாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதனை 60 பாகை என்று கணக்கிடப்பட்டுள்ளது. காலங்காட்டு கருவியும் 60 பாகை 60 நொடி என்ற அடிப்படையிலேயே செயல்படுகிறது. மேலும் ஒரு தேசத்தில் உள்ள காலங்காட்டும் கருவியின் நேரம் பிற தேசத்துக்கு போது மாறுபடும். காரணம், இந்த பாகை சுழற்சி முறை, கதிர்வீச்சு முறை மாறுபடும் பொழுது பூமியின் சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை இந்த அடிப்படையில் சுழற்சி முறையில் பூமியின் மேற்பகுதி ஒரு தேசத்தில் இருளாக இருக்கும், கீழ்ப்பகுதி வெளிச்சமாக இருக்கும், மத்திய பகுதி இரட்டையாக இருக்கும், பின்பகுதி வெளிச்சமாக இருக்கும். இந்த அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளதுதான் தமிழனின் 60 பாகை என்ற 60 தமிழ் ஆண்டுகள். இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு விதமான மழை, காற்று, வெயில், பனி நிகழும். எல்லா ஆண்டும் ஒரே மாதிரி மழை, பனி, காற்று, வெயில் வர வாய்ப்பு கிடையாது என்பதை அன்றே விண்வெளியில் கணக்கிடப்பட்டு ஆன்மீக முத்தமிழில் வழிபாட்டு முறையில் ஆன்மீக முத்தமிழர்கள் முன்னோர்கள் அன்றும் இன்றும் பூஜைகளை மாற்றாமல் செயல்பட்டு வருகிறது. இதில் யாரையும் அடிமைப்படுத்துவதும் இல்லை, ஆதங்கப்படுத்துவதும் இல்லை. அனைவருக்கும் தான் பெற்ற கஷ்டங்கள் பெறக்கூடாது, இதனால் இந்த துன்பங்கள் வரும் என்பதை உணர்ந்தே உணவு என்ற வைத்திய முறையும் ஆளுமை என்ற வழிபாட்டு முறையும் அறநெறிப்படியில் நடக்க வேண்டும் என்பதை வழிபாட்டில் கடைபிடிக்கப்படுகிறது.
மேலும் தட்சிணாயனம் உத்தராயணம் அடிப்படையில் சூரியன் சந்திரன் பூமி சுழற்சி முறையில் 16 வகை திதிகள் நடைபெறும் பொழுது 3வது பிறை உத்தராயணத்தில் ஆரம்பிக்கும் பொழுது வடதுருவம் பார்த்து நிலா கீழ்முனை வடதுருவத்தை நோக்கி இருந்தால் மழை அதிகமாக என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. அதே இது தட்சிணாயன காலத்தில் தென் திசையை பார்க்க நிலவின் முனைப்பகுதி இருந்துன்னா மழை இருக்கும். காரணம், சுழற்சி முறையில் வலது இருந்து இடமாக சுற்றும் பொழுது உத்தராயணத்தில் வலதுபுறமாக நிலவின் கூர்முனை இருந்தால் மழைக்காலம் செழுமையாக இருக்கும். மாறாக தட்சிணாயனத்தில் ஆடியிலிருந்து தை வரை தெற்கு பார்த்து முனை இருக்கணும். காரணம், பின்புறம் வந்துடும், சூரியனோட முதுகுப்புறம். இதனால் சுழற்சி முறை பூமி 60 பாகை அடிப்படையில் சாய்ந்த நிலையில்தான் நீள்வட்ட பாதையில் சுழன்று வருகிறது. இந்த அடிப்படையில் 3ஆம் பிறையை பார்த்து நம் ஆன்மீக முன்னோர்கள் இந்த ஆண்டு மழை இருக்கும், இந்த ஆண்டு மழை இருக்காது என்று 60 ஆண்டு கணக்கெடுப்படி அந்த சாய்ந்த பாகை அடிப்படையில் மழையின் அளவை கணக்கிடுவார்கள். ஆன்மீக முத்தமிழில் மேலும் அண்டத்திலும் நிகழ்வது போலவே நம் பிண்டத்திலும் நிகழும் துவாரங்கள் விழி, நாசி, மெய், செவி, உச்சி, பாதம், முன்னிலை பெருக்கி, மழப்புளை இதனின் விரிவு, சமதளம், சுருங்குதல் 60 பாகை என்ற அடிப்படையில் 60 நாழிகை என்ற அடிப்படையில் விரிவுத்தன்மை, சுருங்குதல் தன்மை, மத்தியத்தன்மையில் நிகழ்பெறும். இது அந்தந்த வைத்திய முறை தெரிந்த நபர்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. பிறருக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. காரணம், அண்டத்தில் நிகழ்வது பிண்டத்திலும் உண்டு. ஆகவே வேற்றுமையில் ஒற்றுமையாக வைத்தியம் ஆளுமை செயல்படுகிறது என்பதை ஆன்மீக முத்தமிழர்கள் கணக்கிடப்பட்டுள்ளன. அண்டத்தில் சந்திரன் வளர்பிறை தேய்பிறை என்ற அடிப்படையில் உருவங்கள் பூமியின் பகுதியில் தென்படுவது வாய்ப்பு குறைவு அதிகம். காரணம், நிலவு தன்மை மாறுவதில்லை. அந்த கதிர்வீச்சு பூமியில் தென்படும் பொழுது சூரியன் கதிர்வீச்சு தென்படும் பொழுதும் அதன் தன்மை வளர்பிறை தேய்பிறையாக தென்படும். இதே அடிப்படையில்தான் தட்பவெப்ப நிலையில் நாம் உண்ணும் உணவு திட திரவ வாயு தன்மையில் வளர்பிறை என்ற அதிகமாகவும் தேய்பிறை என்ற குறைவாகவும் அதை மிதமாகவும் வைத்து கொள்ளவே ஆன்மீக வழிபாட்டு முறையில் வைத்திய முறையில் பிரசாதங்கள் பூஜை புனஸ்காரங்கள் வலம் வருவதை பற்றி ஆன்மீக முத்தமிழில் புலப்படுத்தப்பட்டு கொள்கிறது. இது மேலோட்டமாக பார்த்தா தெரியாது, உள்நோக்கத்துடன் பார்த்தால்தான், அதாவது அனுபவ ரீதியால் உணர்ந்தால் மட்டுமே தென்படும். ஒரு துளி என்பது ஒரு நாளைக்கு விழுந்தாலும் அதை 365 நாளில் அந்த 365 துளியும் சேர்த்தா அதுவே பெருசாக சேர்ந்துடும். இதவே உடலில் ஏற்படும் மாற்றங்களில் உள்ள அதிகம், மிதமானது, குறைவு என்று நம் ஆன்மீக முன்னோர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடு இன்னல்களை தனது சந்ததிகளுக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனை சரி செய்யவே ஆலயங்கள், வழிபாடுகள், புனஸ்காரங்கள், பூஜைகள் செய்யப்பட்டு வந்தனர். இதில் யாரையும் அடிமைப்படுத்துவதோ கட்டுப்படுத்துவதோ கிடையாது. அவரவர் விருப்பப்படி, அவரவர் உணவுப்படி, அவரவர் கலாச்சாரப்படி செயல்பட்டால் ஆரோக்கியமாக இருப்பது என்பதை அன்றே சூட்சமமாக வழிபாட்டு முறையில் ஆன்மீக முத்தமிழில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது நம் முன்னோர்களுக்கு, ஆன்மீக முத்தமிழர்களுக்கு என்ன நடந்ததோ தன் உயிரணுக்கள் மூலம் பிறக்கும் சந்ததிகளுக்கும் இதே நிகழும் என்பதை கணக்கிட்டே நடத்தப்படும். இதையே இயற்தமிழில் பிறர் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அப்படி நீ பிறரிடம் நடந்து கொள் என்று இயற்தமிழில் கூறுவார்கள். இதையே இசைத்தமிழில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ இலக்கணம் வகுத்தவன் தொழிலாளி. இலக்கணம் என்றால் வழிநெறி, அறநெறி அடிப்படையில் வழிவகுக்கிறது. நாம் எங்கே இருக்கோம், குடிசையிலையா, மாளிகையிலையா, கடல் புறமா, வனத்திலையா, எங்கே இருக்குமோ அந்த அடிப்படையில் தான் வாழணும்.
இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழ இலக்கணம் வலித்தவன் தொழிலாளி. வானத்து நிலவாய் அவன் இருப்பான். இது அண்டம். முதல்ல சொன்னது பிண்டம், இது அண்டம். நிலவில் உள்ள கதிர்வீச்சு நாம் வாழறது பூமியில். பூமி அடிப்படையில் தான் கணக்கிடணுமே தவிர பிற கோள்களை கணக்கிடக்கூடாது. காரணம், பிற கோள்களின் கதிர்வீச்சு பூமியில் ஒவ்வொரு குறிப்பிட்ட பாகை அடிப்படையில் தான் உழுது. அதனால் தட்பவெப்பநிலைகள் மாறுபடும். இதனையே வானத்து நிலவாய் அவன் இருப்பான், அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி என்று தொழிலாளி படத்தில் கவிஞர் எழுதியிருப்பார். இது மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்ல சொல்லத்தான் புரியும். காரணம், இசைத்தமிழ் இயல்தமிழ்லாம் இலக்கண அடிப்படையில் அந்தந்த பொருள், வஞ்சக புகழ்ச்சி அணி, செயற்பாட்டு அணி, சூட்சும அணி என்ற ஒவ்வொரு அணி அடிப்படையில் பிறர் வரும் சந்ததிகளுக்கு தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில் சூட்சுமமாக எழுதி வரையறைக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்ல சொல்லத்தான் புரியும். இதனையே முடியாட்சியில் நிகழ்ந்த வரலாற்று பதிவேடு. சித்தார்த்தர் என்ற வேந்தர் புத்தர் என்று பெயர் பெற்றதும் அவரிடம் போதனைகளை கேட்க ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அழைத்து சென்று, என் பிள்ளை அதிகமாக இனிப்பு சாப்பிடுகிறான், அவனை சாப்பிடக்கூடாது என்று நீங்கள் சொன்னால் கேட்பான் என்று புத்தரிடம் வினாவினார் அந்த தகப்பன். அதற்கு அந்த புத்தர், இன்று போய் நாளை வா, 3 நாள் கழிச்சு வா என்று சொன்னாங்க. அவன் 3 நாள் கழித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சிறுவனிடம் புத்தர், இனிமேல் நீ இனிப்பு சாப்பிடாத, அதனால் ஏற்படுற இழப்புகள் நிறையா உண்டுன்னு உதாரணத்து சொன்னார். உடனே அந்த தகப்பனார், இன்னைக்கு சொன்னதை 3 நாளைக்கு முன்னால் வந்திருக்கும் போதே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல சாமி அப்படின்னு புத்தரை கேட்டார். அதற்கு புத்தர் சொன்னார், நீ என்னிடம் கேட்கும் பொழுது நானும் இனிப்பு பற்றுதல் உள்ளவனாக இருந்தேன். ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். அதை துறக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு. முதல்ல நான் சரியாக இருந்தால் தான் என்னை நம்பி வர்றவங்களை வாழ வைக்க முடியும். நானே சரியில்லைங்கும் போது பிறரை உபதேசம் சொல்கிறதுக்கு நான் அறநெறிப்படையில் தலைவனாக இருக்க முடியாது என்று சூட்சமமாக எடுத்துரைத்தார். காரணம், தட்பவெப்பநிலை அடிப்படையில், உணவு அடிப்படையில் உடலில் மாற்றங்கள் ஏற்படும். அதை பிறருக்கு உபதேசமாக சொல்லலாம் ஒழிய முதல்ல நாம் கடைப்பிடிக்கணும். இதைத்தான் ஏற்கனவே சொன்னது போல, பிறர் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அப்படியே நீ பிறரிடம் நடந்து கொள் என்பார்கள். இது வரலாற்று பதிவேடு. காரணம், தலைவன் என்ன செய்கிறானோ அதே தொண்டன் கடைபிடிப்பான். அது நல்லது என்று தான் நினைப்பார்கள். அதன் மூலம் விளைவுகள் ஏற்படும் என்பதை தலைவனுக்குத்தான் தெரியும். மேலும் நாடகத்தமிழில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, நல்லவன் வாழ்வான் என்ற ஒரு நாடகத்தமிழை மக்கள் திலகம் நடித்திருந்தார். அதற்கு முன்னால் அந்த நாடகத்தமிழுக்கு நல்லதுக்கே காலமில்லை என்ற தலைப்பு தான் வச்சுருந்தாங்க. உடனே மக்கள் திலகம் சொன்னார், எம்ஜிஆர் அவர்கள், நானே நல்லதுக்கு காலமில்லைன்னு சொன்னால் என்னை சார்ந்து வாழக்கூடிய தொண்டர்கள் தவறுகள் செல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் தலைப்பு சரியில்லை, மாற்றுங்க அப்படின்னார். உடனே தான் நல்லதுக்கே காலமில்லை என்ற பெயரை நல்லவன் வாழ்வான் என்ற பெயரை மாற்றினார். காரணம், நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அந்த அடிப்படையில் தான் பிறருக்கு நமக்கு மரியாதை, மதிப்பு, அதன் மூலம் வரக்கூடிய உயர்வு தாழ்வுகள் நிகழும் என்பதை அன்றே கணித்தனால தான் அவர்களை அன்றும் இன்றும் போற்றப்படுகிறார்கள் தலைவர்களாக. மேலும் ஓர் ஆலயத்தில் ஓர் மாவட்டத்தில் உள்ள பூஜை மற்றொரு மாவட்டத்தில் இருக்காது. காரணம், அங்குள்ள வாழும் தொழில் அடிப்படையில் உடலில் மாற்றங்கள் ஏற்படும். இதையே தான் பூஜை புனஸ்காரங்கள் இருப்பிடத்துக்கு தக்கன, குடியிருப்புக்கு தக்கன மாறுபடுகிறது. இதையத்தான் ஆன்மீக முத்தமிழில் குறிப்பிட்டதே தான் முடியாட்சியிலையும் குடியாட்சியிலையும் கடைபிடிக்கப்படுகிறது. ஆன்மீகத்தில் உள்ளதை தான், ஆளுமையை தான் இப்போ பகவத்கீதையில் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்று தான் நிரந்தரம், செயல் எல்லாம் ஒன்று தான். மேலும் பனி, மழை, கோடை, காற்று, பருவத்துணையில் 16 திதிகள் அடிப்படையிலும் 12 ராசிகள் அடிப்படையிலும் இயற்கை சீற்றம் நிகழ்ந்தே ஆகும்.
இது வருடந்தோறும் நிகழும் நிகழ்வு. இதனை சீர்படுத்தி செப்பனை நிலையில் ஆளுவதே ஆளுமையின் சேவையாகும். எல்லாருக்கும் ஒரே பொருளான அறைகளன் தளவாடங்கள் உணவுகள் வழங்க முடியாது. காரணம், அவர்கள் வாழும் இருப்பிடத்திற்கு ஏற்ற உணவு உடை இருப்பிடம் வழங்க வேண்டும். உதாரணத்துக்கு கடல்புறம் மீன் வருவாய் சார்ந்து வாழ்பவர்களுக்கு வலை படகு எண்ணெய் வழங்க வேண்டும். ஆனால் இதற்கு மாறாக மண்பாண்டம் புரிபவர்களுக்கு கலவை இயந்திரம் பனை ஓலை வாகன வசதி சக்கர வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு செய்த உபகரணங்கள் பிறருக்கு உதவாது. காரணம், அனுபவ ரீதியால் செய்யப்பட வேண்டும் என்பதே. பிறர் எப்படி உன்னிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதன்படியே நீ நடந்து கொள் என்பதை இயற்தமிழில் கூறியதை ஆன்மீக முத்தமிழில் அன்றே ஆளுமை வைத்தியம் என்ற முறையில் கடைபிடிக்கப்பட்டு வருவதையே முடியாட்சியிலும் குடியாட்சியிலும் செயல்படுகிறது. பெயர்தான் மாற்றமே தவிர ஆன்மீகத்தில் நிகழ்கிறது தான் இன்றைக்கும் நடத்தி வருகிறது. கழிவுகளை அகற்றுவதை துப்புரவு என்றும், அதே கழிவுகளை குளங்களில் சீரிடுவதை தூர்வாடுதல் என்றும், அதே கழிவுகளை தூசி அடிப்படையில் நீக்குவதை துடைத்தல் என்பதும், அதே கழிவுகளை பிற இன மக்கள் அதாவது எதிரி என்பவர்கள் நம்மை நம்பியிருக்கும் மக்களை அழிக்க வரும்போது அவர்களை தும்சம் செய்வதை வதம் என்றவும், அறநெறியில் அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவதை துறம் என்பதும் காரணம், கழிவு ஒன்றுதான். ஆனால் இடத்துக்கு இடம் பெயர் மாறுபடுகிறது. ஆளுமையை அன்றே சூட்சமமாக எடுத்துரைத்தது ஆன்மீக முத்தமிழில். மேலும் அனைத்து ஆலயங்களில் முதலாவதாக உச்சரிக்கப்படும் ஆன்மீக முத்தமிழில் இயற்தமிழில் ஸ்லோகங்கள் சுக்லாம் பரதம் விஷ்ணும் சசி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் சர்வே விக்னே சாந்தி என்றுதான் உச்சரிக்கப்படுகிறது. இது மேலோட்டமாக பார்த்தா புரியாது. உண்மையிலே வைத்திய முறையும் ஆளுமை முறையும் எப்படி கையாளும் என்பதை அன்று முதல் இன்று முறை ஒரே அடிப்படையில் நம் முன்னோர்களுக்கு, நம் தகப்பனுக்கு, நமக்கு, அடுத்து வரும் பிள்ளைகளுக்கு, அடுத்து வரும் பேரன்களுக்கு, அடுத்து வரும் பூட்டன் பூட்டிகளுக்கு எடுத்துரைப்பதே இந்த மந்திரங்கள் ஆதி மந்திரமாக கருதப்படுகிறது. சுக்லாம் என்றால் அசுரர்களின் தலைவன் சுக்லாச்சாரியார். இவரை பெயரை குறிப்பிடுவதே சுக்லாம். காரணம், அசுர பலம் இல்லாமல் பூமியில் எந்தவித தொழிலையும் செய்ய முடியாது. தேவர்களுக்கு பலம் குறைய, பேச்சு வழக்கில் கூட அவனுக்கு என்ன அசுர பலம் இருக்கு பாரு, அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டான்னு தான் சொல்லுவாங்க. அசுர குலமும் சாந்தம் என்ற விவேகமும் சேர்ந்து தான் வாழ்வாதாரம் ஆளுமை வைத்தியங்களை தட்பவெப்பநிலை 16 அடிப்படை திதி அடிப்படையிலும் 12 ராசி அடிப்படையிலும் செயல்படுகிறது. இந்த அடிப்படையில் அசுர பலம் வாய்ந்த அசுரர்களுக்கு தலைவர் சுக்லாச்சாரியார். அவர் பெயரையே சுக்லாம். பரதம் என்றால் பல வகையான சீவராசிகள். பாரதத்தில் வாழும் தரம் என்றால் பாரதம் என்றால் பல உயிர்களுக்கும் உயிர் நாடியானுள்ள திட திரவ வாயு தன்மையில் சமமாக இருக்க வேண்டும். பாகுபாடின்றி வழங்குதல். அடுத்தது, காக்கும் தொழிலை தலைமையாக கொண்டவர் விஷ்ணு பகவான். இவர் தேவர்களுக்கு முன்னோடியாக செயல்படுகிறார். முதலில் அசுரர்களை தலைவனை சொல்லுவது சுக்லாம். அடுத்தது பல வகை சீவராசிகளும் சமமாக செயல்பட வேண்டும். மூணாவது விஷ்ணும்னா தேவர்களுக்கு தலைவர். சுக்லாம் பரதம் விஷ்ணு. சசி வர்ணம். சசி என்றால் சூரியன் என்று ஆன்மீக முத்தமிழில் ஒரு பொருள் உண்டு. சசி என்றால் சூரியன். வர்ணம் என்றால் 7 நிறங்கள். 7 நிறங்களை 7 வகையான கிரகங்களாக கணிக்கிடப்படுகிறது. சுக்லாம் அசுரர்களின் தலைவன், பரதம்னா பல வகை சீவராசிகள், விஷ்ணும்னா காக்கும் தொழில் தேவர்களுக்கு தலைவர், சசி வர்ணம் சூரியன் நவக்கிரகங்களுக்கு பிரசன்ன வதனம், சதுர்புஜம் 4 வேதங்கள் ரிக்
சாம அஜிர் அதர்ம வேதங்கள் படி எப்படி ஆளுமை செய்ய வேண்டும், வாழ்க்கை செய்ய வேண்டும் என்பதை சதுர்புஜம், சதுர்னா 4, புஜம்னா வேதங்கள், பிரசன்னம்னா ராகு என்ற வெப்ப கதிர்வீச்சும் கேது என்ற குளிர் கதிர்வீச்சும் ஆசன முறைப்படி கொடியாகவும் ராகுவுக்கு கேதுவுக்கு மூச்சிலும் செயல்படுகிறது. இதை கேது சுவையை புளிப்பு என்ற அடிப்படையில் குளிர்காற்று மற்றும் வெப்பக்காற்று அடிப்படையில் ஏற்படும் மாற்றங்களை நாம் குடியிருக்கும் பகுதியில் ஊடுருவ வாய்ப்புண்டு. இதனை வாஸ்துப்படி செய்வதை பிரசன்னம் என்பார்கள். எந்த திசையில் ஜன்னல் வைக்கணும், எந்த திசையில் கதவு வைக்கணும், அப்போனா தான் அந்த சித்திரை மாதம் நடக்கும் கோடைக்கும், ஆடி மாதம் நடக்கும் காற்றுக்கும், ஐப்பசி நடக்கும் மழைக்கும், தையில் நடக்கும் பனிக்கும் மனிதர்கள் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர்கள் சமம் செய்து வைத்திய முறையை கடைபிடிக்கும் என்பதை பிரசன்ன வதனம் என்பார். அடுத்தது வதனம் என்றால் முகம். சந்திரன் வளரும் தேயும். அதே போல் தட்பவெப்ப 16 அடிப்படையிலும் 12 குணங்கள் அடிப்படையிலும் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வருக்கு உடல் வளர்ச்சி, தளர்ச்சி, மிதமை ஏற்படும். இதை சரி செய்வது ஈரேல் உலகத்தில் உள்ள தலைவனாக விக்னேஸ்வரர். விக்னே என்ன ஆணை முகத்தை உடையவன், அவனை வணங்குவதே பிரதானதாக உடையது என்பதை சாந்தேன அமைதி. மேலும் சுக்லாம்னா அசுரர்கள் தலைவன், சுக்லாம் பரதம்னா பல வகை சிவராசிகள், சுக்லாம் பரதம் விஷ்ணு காக்கும் தெய்வம், சசிவர்ணம்னா நவகிரகங்கள், பிரசன்ன வதனம்னா நாம் உயிர் வாழ இருப்பிடத்தின் வாஸ்து, வதனம்னா முகம் வளரும் தேயும் அந்த அடிப்படையில். சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் சர்வே விக்னோ சாந்தே. அனைத்து உலகத்திற்கும் உள்ள நன்மை தீமைகளை கலமுற செய்வதே ஆணைமுகம் என்ற முதல் முறை கடவுளுக்கு வணங்குகிறேன் என்று மூலமந்திரமாக கணக்கிடப்படுகிறது. விக்னே சாந்தேன அமைதி, சாந்தம், மௌனம், அடங்கல், நிஷ்டை, பணிவு, நிவர்த்தி செய்தல் போன்ற ஆன்மீக முத்தமிழ் இலக்கண அடிப்படையில் வணங்குவதை நமஸ்தே என்பாங்க. சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் சர்வ விக்னே நமசாந்தே. தேவர்களுக்கு அசுரர்களுக்கு உள்ள அனைத்துகளும் சமமாக செயல்படுவதற்கும் முதல் கடவுளான விக்னேஸ்வரனை வணங்கி ஆதரவு தேடுகிறேன் என்பதையே சூட்சமமாக ஆன்மீக முத்தமிழில் மூலமந்திரமாக அனைத்து ஆலயங்களிலும் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. நமஸ்தே என்றால் வணங்கு, துதே என்றால் பாடுதல், வணங்கி உன்னை போற்றி வாழ்த்தி பாடுகிறேன் என்பதையே மூலமந்திரமாக கணக்கிடப்பட்டுள்ளது. நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே நமக்கும் நிகழும் என்பதை அன்றே கணக்கினேன். இதே தமிழில் நீ மனுஷனா மிருகமா ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி புத்தியில் தோன்றையா என்பார்கள். காரணம் வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், ஹயக்கிரிவர் அவதாரம், மாருதி அவதாரம், கருடன் அவதாரம், இதிலெல்லாம் பட்சிகள் விலங்குகள் சிரசும் மனிதனுடைய சரீரமும் கலந்தே செய்யப்பட்டுக்கிட்டது. அதனால் இந்த 16 வகை திதி 12 வகை ராசி அடிப்படையில் மனிதனாகவும் சில சமயம் மிருகமாகவும் சில சமயம் சாந்தமாகவும் செயல்படுவதையே தமிழில் நீ மனிதனா மிருகமா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு புத்தியில் தோன்றியமா. இதையே இசைத்தமிழில் எம்.ஆர். ராதா கதாநாயகனும் பத்மினி அவர்கள் கதாநாயகியாகவும் சித்தி என்ற நாடகத்தமிழில் நாகேஷ் அவர்கள் இசைத்தமிழில் பாடியிருப்பாங்க. இங்கே தெய்வம் பாதி மிருகம் பாதி மனிதனானதடா, உள்ளம் பாதி கள்ளம் பாதி கலந்து ஓடுதடா என்று பாடியிருப்பாங்க. தெய்வம் என்றால் மனுஷ உடம்பில் உள்ள விஷ்ணு பகவான், மிருகம் என்றால் நரசிம்மம், அயக்கிரிவர், வராகம் என்ற மிருகம் ரெண்டும் கலந்தனால உள்ளமும் கள்ளமும் நல்ல எண்ணங்களும் ஓடும் தீய எண்ணங்களுக்கும் ஓடும். காரணம் உயிரணுக்கள் அவர்களுக்குள்ளது நம் முன்னோர்கள் உள்ளது தாத்தா பாட்டிக்குள்ளது பேரப்பிள்ளை கூட்டம் பூட்டி என்று வருவதையே இங்கே
தெய்வம் பாதி மிருகம் பாதி மனிதனானதடா என்று சித்தி நாடகத்தமிழில். இது பழைய நாடகத்தமிழ். இன்றைய ஆளவந்தான் என்ற நாடகத்தமிழில் கமலஹாசன் அவர்கள் நடித்ததில் இதே பாட்டை பொருளை மாற்றி அதே அடிப்படையில் படிச்சிருப்பாங்க. மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். மிருகம் தின்று மனிதன் வளர்க்க பார்க்கின்றேன், மனிதன் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறது. நந்தகுமாரா நந்தகுமாரா நாளைய உலகம் செய்வாயா என்று கமலஹாசன் குரலில் பாடியிருப்பாங்க. இதுலேயும் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரத்தை தான் சொல்லியிருப்பாங்க. கடவுள் பாதி மிருகம் பாதி. நந்தகுமாரா நந்தகுமாரனா நந்தவனத்தில் பசுக்களை மேய்ச்சவர் விஷ்ணு பகவான். இவரை தான் நந்தகுமாரா நந்தகுமாரா நாளைய உலகம் செய்வார்னா கல்கி அவதாரம். அவர் தான் காக்கும் தொழில். நாளைய உலகம்னா நாளைய உலகத்தை எப்படி செய்வேங்கிறது தான் இசைத்தமிழில் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். உள்ளே கடவுள் உள்ளே மிருகம் வெளியே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் தின்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன், ஆனால் கடவுள் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறது என்பதை சூட்சமமாக எடுத்துரைப்பார். காரணம், நரசிம்ம அவதாரம் எடுக்கும் போதும் சரி, மச்ச அவதாரம் எடுக்கும் போதும் சரி, அந்த 16 வகை திதி 12 வகை ராசியில் மச்ச அவதாரத்தில் சமுத்திரத்தை கலக்குனார் விஷ்ணு பகவான். அப்போ கொக்கு அவதாரம் எடுத்து விஷ்ணு காப்பாற்றினார். கூர்ம அவதாரத்தில் ஆமை வடிவம் எடுக்கும்போது விஷம் ஏற்பட்டது. அதை விஷ்ணு பகவான் பூதக்கணங்களுக்கு தலைவனான சிவனுக்கு கொடுத்து காப்பாற்றினார். 3வது வராக அவதாரத்தில் பூமியை காப்பாற்றவும் சிவனோட முடியை காப்பாற்றுவாகவும் விஷ்ணு அவதாரம் எடுத்தார். நரசிம்ம அவதாரத்தில் அகோர கோபம் கொண்ட நரசிம்மரை சாந்தப்படுத்துகிறத சரபேச அவதாரம் எடுத்து சிவபெருமான் ரெக்கை என்ற அடிப்படையில் பறந்து அவர் பரிகார பாவங்களை சமம் செய்தார். இதைத்தான் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து எந்த உருவம் மாறுதோ அந்த அடிப்படையில் குணாதிசயங்கள் மாறணும் என்பதை தான் ஆன்மீக முத்தமிழில் அன்றைக்கு நடந்து தான் இன்றைக்கும் நடக்குது. பேர் மட்டும்தான் மாறுதே ஒழிய தெய்வங்கள் என்ன செஞ்சதோ அதை தான் அவர்களுடைய மூதாதையர்கள், நமது தாய் தகப்பன், நாம், நமது பிள்ளைகள், நமது பேர பிள்ளைகள், அடுத்து வரும் பூட்டன் பூட்டி இதை சொல்கிறதுக்கு நாம் உயிரோடு இருக்க மாட்டோம். இதனால தான் வழிபாடுகளை மாற்றாமல் தொடர்ந்து செய்கிறது. ஆன்மீக முத்தமிழில். ஆன்மீகம் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். நடைமுறை பேச்சு வழக்கில் அன்றும் இன்றும் மனிதனை குறிப்பிடுவது மனுஷன் குரங்கா அங்கும் இங்கும் தாவி குறையிறான், நாயா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி பிரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கான், பேச்சு கிளி மாதிரி பேசுகிறான், குடும்ப பாரத்தை கழுத மாதிரி சுமக்கிறாங்க, ஆனால் மீன் மாதிரி உறவுக்காரர்கள்ட்ட நழுவி போயிடுறாங்க, ஆமை மாதிரி சில சமயம் பதுங்கியும் வாழ்கிறாங்க, வெளியிலையும் வந்து வாழ்கிறாங்க, பாம்பு மாதிரி வார்த்தையில் சீண்டுறாங்க என்று இன்னும் பல அடிப்படையில் உயிரினங்களை பற்றி தான் மனுஷனை விவரிப்பாங்க. காரணம், ஏற்கனவே வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் எடுத்த அடிப்படையில் அவருடைய ஊன்கள் தான் நம்மளை வளரும்போது ஒரு துளி இரத்தத்தில் உயிரணுக்கள் வந்தாலும் வளர வளர 16 வகை திதி 12 வகை ராசி அடிப்படையில் குணங்கள் அவருக்குள்ளே தான் நமக்கு வரும். அப்போ அவர்களுக்கு ஏற்பட்ட பிணி தான் நமக்கும் ஏற்படும். அவருக்கு ஏற்பட்ட எதிரிகள் தான் நமக்கும் தோன்றுவார்கள். அதனால் வைத்திய முறையில் பிணிகளையும் ஆளுமை முறையில் எதிரிகளையும் சமம் செய்வதையே வழிபாட்டு முறையில் மாதம், திதி, ராசி, ஸ்லோகம், பிரசாதம், உயர்வு தாழ்வு இல்லாமல் சமம் என்ற அடிப்படையில், யாரையும் அடிமை இல்லை என்ற அடிப்படையில் கடைபிடிக்கப்படுவதே ஆன்மீக முத்தமிழில். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்ல புரியும். மேலும் பருவங்களில் அடிப்படையிலும் பூஜைகளை கிழமைகள் அடிப்படையிலும்
மாதங்கள் அடிப்படையிலும் வகைப்படுத்தி உணவே மருந்து, ஆளுமையே மருந்து என்ற அடிப்படையில் வழிபாட்டில் ஆன்மீக முத்தமிழர்கள் கடைப்பிடிக்கப்படுகின்றனர். ஞாயிற்றுக்கிழமையில் ரவிவார், திங்கட்கிழமையில் சோமவார், புதன்கிழமையில் மங்கள்வார், புதன்வார், செவ்வாய்க்கிழமையில் மங்கள்வார், வியாழக்கிழமை குருவார், வெள்ளிக்கிழமையை சுக்கிரவார், சனிக்கிழமை சனிவார் என்பார்கள். அதாவது ஆவணி மாதம் பிள்ளையார் அவதாரம் செஞ்சது. இந்த மாதத்தில் எந்த வகையான உணவு பதார்த்தங்களை செஞ்சால் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமோ அந்த உணவுகளை செய்யணுன்றதுக்காக ஆவணி மாதம் பூரா ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பாங்க. இதை ரவிவார் என்பார்கள். ரவி என்றால் சூரியன் என்ற ஒரு பொருள் ஆன்மீக முத்தமிழில் உண்டு. ரெண்டாவது சோமவார் என்றால் திங்கட்கிழமை. நிலவை சோமன் என்றும் சொல்வார்கள் ஆன்மீகத்தில். இது அக்கினி வடிவில் சிவபெருமான் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி தந்த கார்த்திகை மாதம். இதை திங்கட்கிழமை தோறும் கார்த்திகை மாதம் நடைபெறுவதை சோமவாரம் என்பார்கள். மங்கள்வார் என்றால் செவ்வாய். உன் திருவாய் திறந்து மங்களகரமாக, செவ்வாய் திறந்து மங்களகரமாக சொல்லிட்டே என்பார்கள். மங்களம் என்றால் செவ்வாய் என்று பொருள். இது தை என்றால் செவ்வாய் திறந்து குழந்தைகள் பேசுவது, மழலை பேச்சு பேசுவது. இதை தைப்பூசம் என்ற அடிப்படையில் தை மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. புதன் என்பது உத்தரம் சார்ந்த சாஸ்தா உருவானது. விஷ்ணுவுக்குள்ளவர் புதன் பகவான். இந்த அடிப்படையில் பங்குனி மாதம் புதன்கிழமை வருவது உத்தரம், பங்குனி உத்தரம். பங்குனி மாதம் பூரா திருவிழாக்கள் என்ற அடிப்படையில் சாஸ்தாக்களுக்கு உத்தர விழாவாக கொண்டாடப்படுகிறது. இது புதன். ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையாருக்கு ஆவணி. கார்த்திகை மாதம் ஜோதி அடிவில் சிவபெருமான் காட்சி தந்ததுனால கார்த்திகை சோமவாரம். தைப்பூசம் அடிப்படையில் குழந்தை வடிவ முருகன் காட்சி அடிப்படையினால தை மாதம் வர்ற செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வழிபாடு. புதன்கிழமை விஷ்ணுவின் அவதாரமான கிரகங்களுக்கு சாஸ்தா, விஷ்ணு சிவன் சேர்ந்த ஐயப்ப சாஸ்தா உருவான பங்குனி உத்தர திருவிழா பங்குனி புதன்தோறும். நவக்கிரகங்களும் தலைவனான குரு பகவான் சிறைவாசம் பட்டு திருச்செந்தூரில் அடைபட்டிருக்கும் போது அனைத்து தலைவர்களுக்கும் குருவுக்கே குருவாகவும் சிவனுக்கும் குருவாகவும் முருகன் நிகழ்ந்தது ஐப்பசி மாதம் சஷ்டி திருவிழா. இதனால தான் ஐப்பசி வர்ற குரு என்பதில் சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஐப்பசியில் வரும் வியாழக்கிழமையான அனைத்து நாட்களும் முருகனுக்கு வழிபாடாக கடைபிடிக்கப்படுகிறது. வெள்ளி ஆடி மாதம் காற்று காலம். இதனால் அம்மனுக்கு ஏற்கனவே காத்தாயின்னு ஒரு பேர் உண்டு. காற்றினால் ஏற்படக்கூடிய தீமைகளை உடலிலிருந்து வெளியேற்ற கூழு என்ற அடிப்படையில் வாரத்துக்கு 2 முறை வழங்கப்படுகிறது. இது ஆடி மாதம் பூரா வெள்ளிக்கிழமை நடக்கிறது. இது ஆடி வெள்ளி பூஜை என்பார்கள். ஆவணி அவட்டம் பிள்ளையாருக்கு, கார்த்திகை என்ற சிவபெருமான் அடிமுடி காண்பதுக்கு திங்கட்கிழமை கார்த்திகை சோமவாரம், தைப்பூசம் அவதாரம் செய்த முருகனுக்கு தை மாதம் தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை தை செவ்வாயில் நடக்கிற பூஜை. உத்தர அடிப்படையில் பங்குனி மாதம் புதன்கிழமை தோறும், ஐப்பசி மாதம் சஷ்டி ஆரம்பித்து குருவுக்கே குருவானவர் முருகர் என்ற அடிப்படையில் ஐப்பசி மாதம் குரு. இது குருவார். சுக்கிரவார் என்றால் வெள்ளிக்கிழமை. ஆடி மாதம் தமிழ்நாட்டில் நாம் வாழறது பூமியில் நாம் எழுதி வச்சிருக்கிறது தமிழ் மொழியில். தமிழ் மொழியில் நமக்கு என்ன தேவையோ அதை தான் பார்க்கணும். மொழிய பிற மொழிகளோட தமிழை கலக்கக்கூடாது. மொழி கலப்பினமும் அது ஒரு தீய வகையான செயலாகும். இந்த அடிப்படையில் ஆடி வெள்ளிக்கிழமை கூழு காய்ச்சி காற்று மூலம் ஏறக்கூடிய தூசுகளை கழிவுகளாக வெளியேற்றப்படுகிறது. ஆடி வெள்ளி. புரட்டாசி மாதம் பிருகு முனிவர் விஷ்ணுவை காலால் எட்டி உதைத்து அந்த காலில் உள்ள சனி பகவானை விஷ்ணு பகவானை அமுக்கி வெளியேறச் செய்து அந்த சனி பகவான் விஷ்ணு மீது பிரிந்து மார்பி மீது லட்சுமி குடியிருக்கிற என் இடத்துல பிருகு முனிவர் மிதிச்சிட்டாரு, நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு விஷ்ணு மேலே மகாலட்சுமி கோவப்பட்டு வைகுண்டத்தை விட்டு வெளியேறிடுறாங்க. அப்போ விஷ்ணு
செல்வங்களை இழந்து வீதி வீதியாக சனி பகவான் கிரகத்தின் பார்வையால் வெளியே வந்து வெங்கடேச பெருமாளாக இன்னும் கடன் வாங்கி இன்னும் வட்டி கட்டிட்டு தான் இருக்கார். இது நடந்தது பெருமாள் அவதாரம் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம் ஏகாதசி திதி. புரட்டாசியில் சனி பகவான் பிருகுமுனிவர் கால் மூலியமா விஷ்ணுவின் மகாலட்சுமி குடியிருக்கும் இதயத்தில் மிதித்து சனி பகவான் விஷ்ணுவுக்கு தொற்ற அந்த சனியை பிருகுமுனிவர் கால் அமுக்கி விஷ்ணு விடுவிக்க அந்த சனி பகவான் கட்டை விரல் மூலம் விஷ்ணுவுக்கு தாவி மகாலட்சுமி வெளியேற ஆண்டியாக வைகுண்டத்தை விட்டு வெளியேறி வந்து புரட்டாசி மாதம் சீனிவாச பெருமாளாக அவதரித்த சனிக்கிரக வழிபாடு புரட்டாசி சனி. இதனால் ஆவணி மாதம் பிள்ளையாருக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை சோமவாரம், செவ்வாய்க்கிழமை தை மாதம் முருகருக்கு, பங்குனி மாதம் புதன்கிழமை சாஸ்தாவுக்கு, ஐப்பசி மாதம் குருவுக்கே குருவான முருகனுக்கு, ரவிவார் ஞாயிறு, சோமவார் திங்கள், மங்கள்வார் செவ்வாய், புதவார் புதன், குருவுக்கே குருவான வியாழன் என்பதால் குருவார் ஐப்பசி வியாழக்கிழமை தோறும் பூஜை முருகனுக்கு, சுக்கிரவார் என்ற வெள்ளி காற்று காலம் அம்மனுக்கு ஆடிவெள்ளி பூஜை. சனி பகவான் விஷ்ணுவுக்கே பிடிச்சி ஆட்டங்கண்ட நாள் சனி பிடித்தனால அந்த சனிக்கிழமை புரட்டாசி மாதம் ஏகாதசி திதி திருவோண நட்சத்திரம் அவதரித்ததுனால புரட்டாசி சனி தோறும் சனி பகவான் வழிபாடு விஷ்ணு பகவானுக்கு. இதன் மூலம் உடம்பில் உள்ள உணவு மருந்து ஆளுமை வைத்திய முறையில் ஆன்மீக முறைப்படி கையாளப்படுகிறது ஆன்மீக முத்தமிழில். மேலும் சூரியன் நெருப்பு பஞ்சபூதங்களில் நெருப்பாக செயல்படுகிறது. சந்திரன், செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த 4 கோள்களும் நீர் கிரகமாக கணக்கிடப்படுகிறது. புதன் நிலத்தின் கிரகமாக கணக்கிடப்படுகிறது. ராகு, கேது வெப்பக்காற்று குளிர்காற்று என்ற அடிப்படையில் காற்று கிரகமாக கணக்கிடப்படுகிறது. சனி கிரகம் விண்வெளி ஆகாயமாக கணக்கிடப்படுகிறது. 9 கோள்களும் பஞ்சபூதங்களாக கணக்கிடப்படுகிறது. அண்டத்தில் பிண்டத்தில் உமிழ்நீர் சூரியனுக்காகவும், சதை நீர் கிரகமாகவும், எலும்பு பூமி அடிப்படையிலும், இதயம் நுரையீரல் வாயு என்ற காற்று அடிப்படையிலும், நரம்புகள் ஆகாயம் அடிப்படையில், பஞ்சபூதங்கள் நவக்கிரகத்திலும் அண்டத்திலும், சதை எலும்பு நரம்பு குருதி அடிப்படையில், காற்று அடிப்படையில், பிண்டத்திலும் பஞ்சபூதங்கள் வேற்றுமையில் ஒற்றுமையாக செயல்படுகின்றன. இது ஆன்மீக முத்தமிழில் பஞ்சாங்கம் அடிப்படையில் நவக்கிரகங்களின் தன்மை அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளதை நினைவு கூறுவதில் ஜோதிடம் சாதகம் என்ற தொழில் புரிவோருக்கு மட்டுமே புரியும். பிறருக்கு தெரிய வாய்ப்புகள் கிடையாது. அந்த ஜோதிடத்தை கூட பிரித்து பார்த்தா கூட பொருள் தரும். தமிழில் தான் நம்ம பொருள் பார்க்கணும். சோ என்றால் அலங்கரிக்கப்பட்டது, சோதனை செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் திடப்படுத்துவது விண்ணுக்கும் சரி, அண்டத்துக்கும் சரி, பிண்டத்துக்கும் சரி. தட்பவெப்பநிலை அடிப்படையில் 16 திதி 12 வகை ராசி அடிப்படையில் திடம் அதாவது பயன்பாட்டு அடிப்படையில் செயல்பாடுகளை வைத்தியமாகவும் ஆளுமையாகவும் செயல்படுவது ஜோதிடம். சாதகம்னா எந்த ஒரு உயர்வையும் தாழ்வையும் சமநிலமாக கொண்டு வர்றது, அதாவது சாதகமாக கொண்டு வர்றது. தகம்னா கையகப்படுத்துவது. ஜோதிடம் என்றால் திடப்படுத்துவது. சாதகம் என்றால் தட்பவெப்ப நிலையை சமன்பாடு செய்வது. இதையே தொழில் அடிப்படையில் ஜோதிடம் சாதகம் இது அந்தந்த தொழில் செய்பவர்களுக்கு மட்டுமே அறிய வாய்ப்பு புலப்படும். பிற தொழில் செய்வோருக்கு இது புலப்படாது. காரணம் ஆன்மீக முத்தமிழில் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீகம் ஒரு வரி செய்தி கிடையாது, 1000 செய்தி. 1000 என்றால் 1000 என்பது எண்ணிக்கை கிடையாது.
அதுலேயும் பொருள் மாறுபடும். ஒரு பொருளை எப்படி பறிக்கிறது, காயை ஆஞ்சாச்சா பூவை ஆஞ்சாச்சா என்று இன்னும் தமிழர்கள் பேசுவாங்க. அப்படிங்கும்போது எந்த இடத்துல எதை ஆஞ்சா அந்த பொருள் கிடைக்கும், இதைத்தான் ஒரு வரி செய்தி கிடையாது ஆன்மீகம். ஓர் ஆயிரம் செய்தி. ஆயிரம்னா ஆயக்கூடியது. அந்தந்த இடப்பொருள் தன்மைக்கு ஏற்ப பொருள் கண்டாதான் உண்மையானது வரும். இதையே இயற்தமிழில் சொல்லுவாங்க, எங்கே படிச்சிருந்தாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, எங்கே எழுதியிருந்தாலும் சரி, ஏன் நானே சொன்னாலும் இயற்கைக்கு மாறாக உள்ளதை நம்பாதே என்று ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறார். காரணம், ஒருவர்கிட்ட திறமை இன்னொருத்தர்கிட்ட கிடையாது. அந்தந்த திறமை உள்ளவர்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தால்தான் ஏகமனதாக நம்மை சார்ந்து வாழும் பிற உயிரினங்கள் மக்கள் வாழ்வாதாரம் சிறக்கும் என்பதற்காகவே பிரிவு என்பதில்லாமல் தரம் என்று சொல்ல உச்சரிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் தரம் அடிப்படையில் யாருக்கு என்ன கொடுக்கணும், யாருக்கு என்ன தேவைப்படும் என்பதை செய்வதே வைத்தியம் ஆளுமை என்ற ஆன்மீக முத்தமிழில் கணக்கிடப்பட்டுள்ளது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அதுவும் அனுபவ ரீதியாக தான் புரியுமே ஒழிய 40 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு புரிய வாய்ப்பு கிடையாது. குழந்தைகளுக்கு நெருப்பு பட்டால் சுடுன்னு தெரியாது, ஆனால் கையை வைக்கும். ஆனால் நம்ம சொன்னால் கேட்காது. ஆனால் அது கையை வச்சதுக்கப்புறம் அதில் பக்கத்தில் வைக்காது. அதனால தான் ஒரு இயற்தமிழில் ஒரு கவிஞர் எழுதினான், தனி ஒரு மனிதன் திருந்தி விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை. தனி மனிதன் தான் திருந்திக்கிட்டு இருக்கான். எப்போ திருந்துறான்? 20 வயசில் இளமை பருவத்தில் அவர் செய்த சில களவியல் முறையிலும் ஆடம்பர முறையிலும் செய்த இழப்பீடுகளை உணர்ந்து 40 வயசுக்கு மேலே அந்த வயசில் நம்ம செஞ்ச தவறுகளை உணர்ந்து திருந்துவதுக்கு தான் தலைவனாக மாறுகிறார்கள். தொண்டர்களிலிருந்து தலைவனாக மாறுகிறார்கள். காரணம், இழப்பீடின் தன்மை தெரிஞ்சால்தான் தலைவன் என்ற உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். இதனால தான் தனி ஒரு மனிதன் திருந்திவிட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை என்று கவிஞர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அதிலும் கூட தாய்மேல் ஆணை தமிழ் மேல் ஆணை என்று தமிழ் மொழியை தான் வச்சுருக்கிறாங்களே தவிர பிற மொழியை கணக்கிடலை. காரணம், தமிழ் மொழியில் தான் அர்த்தம் எடுக்கணும். தனி ஒரு மனிதன் திருந்திவிட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை என்ற வரியில் மக்கள் திலகம் பாடுறது நான் ஆணையிட்டால் என்ற நாடகத்தமிழில். தாய்மேல் ஆணை தமிழ் மேல் ஆணை குருடர்கள் கண்ணை திறந்து விட்டேன் என்று தான் அந்த உச்சரிப்பு வரும். அதே இது திருடாதே என்ற படத்தில் அதே மக்கள் திலகம் இதே வாசகத்தை தான் உச்சரிப்பு அடிப்படையில் சூட்சமமாக எழுதியிருப்பார் கவிஞர். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அவரவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பீடுகளை உணர்ந்தாதான் மற்றவனுக்கு துன்பம் செய்யும் போது நமக்கு வந்த மாதிரி தானே இருக்கும். நம்ம அடித்தா எப்படி வலிக்குது, அதே மாதிரி தானே அவங்களுக்கும் வலிக்கும் என்பதை உணர்ந்தனால தான் அவர்கள் பொறுப்பாளராகவும் பிரதிநிதிகளாகவும் தலைவர்களாகவும் செயல்பட வளர்ச்சி அடைகிறார். இதைத்தான் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. சட்டங்களாலேயோ திட்டங்களாலேயோ முடியாது. அதை திருத்தி நல்வழிப்படுத்துறது தான் ஆளுமை என்ற ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அனுபவம் தான் தனி மனிதனை திருத்துமே தவிர பிறர் திருத்த வாய்ப்புகள் இல்லை. இதே நாடகத்தமிழில் மருது என்ற நாடகத்தமிழில் ஒரு வயோதிக பெண்மணியை வில்லன் கதாபாத்திரம் அழிக்க நினச்சி மருந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, விஷம் கொடுக்க மாட்டாங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி, இரவு நேரத்தில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிர்ந்த இளநீ கொடுத்து குளிர்ந்த தயிர் கொடுத்து உணவையே விஷமாக மாற்றி அந்த உயிரை எடுப்பார்கள். அதனால தான் எந்த உணவு எந்த காலத்தில் சேர்க்கணும், அதே உணவை எந்த காலத்தில் சேர்க்கக்கூடாது என்பதை தான் ஆன்மீக முத்தமிழில் பருவங்கள் அடிப்படையிலும் 16 திதிகள் அடிப்படையிலும் 12 ராசிகள் அடிப்படையிலும் பனி மழை கோடை காற்று அடிப்படையிலும் பூஜை புனஸ்காரங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் யாரையும் அடிமைப்படுத்தவோ குற்றங்குறை சொல்லவோ இல்லை. பிறர் வாழ்வுக்காக தன்னோட வாழ்வை குறைச்சிக்கிட்டு நம் ஆன்மீக முத்தமிழர்கள்
அன்று செய்த வழிபாட்டைத்தான் இன்னும் கடைபிடித்து வருகிறது. அண்டம் வேறு பிண்டம் வேறு கிடையாது. அண்டத்தில் நிகழும் கதிர்வீச்சுக்களை நாம் உள்வாங்கித்தான் தீர வேண்டும். வேறு வழியில்லை. அதை சார்ந்துதான் நாம் வாழணும். பிண்டத்துக்கு ஏற்ற அண்டத்தை மாற்றுவது இயலாத காரியம். இதனால் உயிரிழப்புத்தான் ஏற்படுமே ஒழிய வாழ்வாதாரம் சிறக்காது என்பதையே சூட்சமமாக பகவத்கீதையில் இன்று இது உன்னுடையது, நாளை மற்றொருடையது, மறுநாள் வேறொருடையது என்பதை சுழற்சி முறையில் அண்டம் வேறு பிண்டம் வேறு கிடையாது. பார்வையில் அண்டம் வேறு பிண்டம் வேறு, ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை உண்டு என்பதையே ஆன்மீக முத்தமிழில் அன்றே வழிபாட்டு முறையில் கடைபிடிக்கப்படுகிறது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீக முத்தமிழ்.